பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் கூட்டிலே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வசனம் நமக்கு நேயர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள, ஒரு ஆறுதலான அல்லது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தை குறித்து பயப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயமே பெரிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பயப்படுறீங்களே அதுவே ஒரு நோய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமே கூட அதை அனுபவப்படுறோம். போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து எனக்கு அது செய்து இது செய்து இப்படியாகலாம் சொல்றப்போ நீங்க முதல்ல பயப்படாதீங்க, பயமே ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த வாரத்தில் கூட கேட்டோம், அந்த பயம் திகில் அதெல்லாம் சொல்லி இந்த பயப்படாதே, இந்த பயப்படாதே அப்படின்னு சொல்ற வார்த்தை இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுருக்கோம்ல இந்த வார்த்தையை பல நேரங்களில் கேட்டுருக்கோம். அப்போது அவங்க சொல்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஆறுதல் வரும், ஒரு நம்பிக்கை. அவங்க சொன்னோன்னு நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படிமா. அவங்க நம்ம கூட இருக்கிற மானசீகத்தில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது தெருவில் உள்ளவங்களோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறப்பயே நமக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை வருது, பெரிய நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த 2 வசனத்தை நம்ம வாசித்தோம், இது யார் சொன்ன வார்த்தை? தேவன் இல்லையா? விவசாயத்துக்கு தெரிஞ்சுமோ தேவன் சொன்ன வார்த்தை. அப்போ என்ன சொல்ற, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அகில உலகத்தையும் படைச்ச சிருஷ்டிகர்த்தர் நம்மள்கிட்ட உங்கள்கிட்டையும் என்னையும் சொல்றாரு. நீ சொல்ற பயப்படாது. அது அந்த பயத்துக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். தொழிலை குறித்து பயமும் இருக்கலாம், இந்த தொழிலை நான் என்ன பண்ண போறேன் இப்படி இருக்கே இருக்கலாம். சரி, நம்ம எதை குறிச்செல்லாம் பயந்துட்டு இருக்கோம், பயப்படுவோம். ஏன்னா ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தோணுதை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே தான், நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். பசங்களுடைய தேர்வை குறித்து, எக்ஸாம் குறித்து பயம், அது முக்கியமான இப்போ அதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பயம், தேர்வு குறித்து, எக்ஸாம் குறித்து பயம், அப்புறம் ரிசல்ட்டை குறித்து, தேர்வு முடிவை குறித்து பயம். எதிர்காலம் சொல்லிட்டீங்க, நம்ம லைஃப் இப்படி இருக்கு என்ன ஆகும் அதை குறித்து. எதிராளிகளை குறித்த பயம், எதிராளிகள் இல்லை சத்துருக்கள், எதிராளிகள் சத்துருக்களை குறித்த ஒரு பயம். அப்புறம் கடனை குறித்த ஒரு பயம், கடன் இருக்கும்ல, எப்படி அடைய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லி கடனை குறித்த பயம். பதவி சொல்லிட்டீங்க, இந்த பதவி இருக்குமா போயிடுமா, வேலை அது ஒரு பதவி, சிலவங்க இந்த பதவி நம்மளை விட்டு போயிடுமோ, இந்த பொறுப்பு நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறுக்கான தண்டனை கிடைக்காம இருந்திருப்போம், செஞ்சுட்டு இந்த தண்டனை நமக்கு எப்போ கிடைச்சிருமோ, நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம், அந்த தவறுக்கு தண்டனை நமக்கு கிடைச்சிருக்காது. மற்றவங்க பார்வையில் நம்ம தவறு செஞ்சு தெரியாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இதுக்கு எப்போ தண்டனை கிடைக்குமோ, எப்போ ஆண்டவர் நமக்கு தண்டனை தருவாரோ, அதை குறித்த ஒரு பயம். கடைசியாக சொல்கிறேன், வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம். அப்போது பயம் ஏதோ ஒரு விதத்தில், ஒரு பயமோ ரெண்டோ ஏதோ நம்மளை ஆட்கொண்டு இருக்குதான் இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு இருக்கிறேன்னு கூட சொல்ல, நான் இருக்கேன், கூட நிற்கிறேன்னு சொல்றப்பாங்க. இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம், நான் இருக்கிறேன், என்ன உனக்கு கவலை, என்ன உனக்கு பயம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறோம், நான் உனக்கு துணை அந்த ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா
தேவன் பயப்படாதன்னு பல நபர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் தீர்க்கதரிசிகள் தேவ மனுஷர்கள் இடத்துல பயப்படாத, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய தூதர்கள் சொன்னாங்கன்னு பார்த்தோம். தேவ மனுஷர்கள் ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் சொல்லியிருக்கிறாரு பயப்படாதீங்க. தேவனுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்க பயப்படாதீங்க. பல இடங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம். தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேவ மனுஷர், வேதத்தில் இருக்கிற ஒரு சில தேவ மனுஷர்கள், நம்ம மோசஸ் இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது புதிய ஏற்பாடு வர்றப்போ இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அநேக முறை அந்த சுவிசேஷ புத்தகத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். பயப்படாது, திகையாது, கலங்காது, கீழடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாராவது என்ன சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமாக நம்ம இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக நம்ம சிந்திக்கணும். ஆதியாகமம் 15:1 வாசி. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இது முதலாவது காரணம், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு கேடகம். கேடகம் சொல்றப்ப உங்களுக்கு தெரியும், போர்ல அந்த தடுக்கிறோம்ல, கேடகம் தமிழ்ல சொல்றேன். ஒரு போர் நடக்குது, இப்போ நம்ம தற்காலத்துக்காக கையில் இந்த கையில் வச்சுருக்கோம், கேடகம் இந்த கையில் வரும் இல்லையா, அது ஆப்பிராவில் இந்த கையில் கேடகம். அப்போ நான் உனக்கு நீ கலங்காதே, பயப்படாதே, உனக்கு நான் கேடகமா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன். கேடகம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா பாதுகாப்பு. உன்னை சுற்றி வேலை எடுத்து பாதுகாப்பேன் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லை, உனக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றதை நம்ம. அடுத்ததா ஆதியாகமம் 21:17 நம்ம வாசிக்கிறோம். 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரிட்ட தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே, ஒரு சத்தத்தை, பிள்ளைங்களோட சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம பயந்தோம் அப்படின்னா நம்ம உள்ள மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கு, அதை வெளியில சொல்றோம். நம்ம மனசுக்குள்ள அந்த பயம் இருந்தாலே ஆண்டவருக்கு அது தெரியும், தேவனுக்கு அது தெரியும். அந்த நேரத்துல தேவன் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன? பயப்படாது. ஆகாருக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை நமக்கு பார்க்கணும். அடுத்ததா ஆதியாகமம் 26:24 வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இது தேவன் யாருக்கு சொன்ன வார்த்தை? ஈசாக்கு. நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை பயப்படாதேன்னு சொன்ன காரியத்தை பார்த்தோம். அடுத்து ஆகாருக்கு தேவன் சொன்னதை பார்த்தோம். அடுத்ததா தேவன் ஈசாக்குக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாம் போனோம். ஈசாக்கு பாருங்க, அந்த ராத்திரியே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமுக்கும் தேவன் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை. நம்ம முதல் வசனம் அந்த வாசிக்கும் 15:1. அடுத்து அவனுக்கு பயிருக்கு சொல்றாரு தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. அந்த வசனத்தில் உள்ள அந்த வார்த்தைகளையும் இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளும் நாம் வாசிப்போம். உன்னோடு கூட உனக்கு நான் கேடகமா இருப்பேன், மகா பலனுமா இருப்பேன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க ஈசாக்குக்கு சொல்ற பார்க்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. சிலவங்க தூரத்துல இருந்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வெளில சொந்தக்காரங்க வெளில இருக்குமே, அவங்க உங்களுடைய ஏதோ ஒரு பயத்தை சொல்றீங்கன்னா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். எங்க இருக்கிறாங்க? அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு ஒரு ஆபத்துனா கூட வர முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூரத்தில். அவங்க வரதுக்கு 10 மணி நேரம் அவங்களே பிடிச்சி வந்தாலேன்னு சொல்லிட்டு உபயோகிக்க சொல்கிறேன். ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்களே போய் சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர்களுக்கு தேவன் சொன்னதை பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நாங்களே பயந்தா
இந்த நம்பிக்கை இல்லாத அல்லது நித்திய வாழ்வுக்கு அல்லது மறுவாழ்வுக்கு நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் அவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட நிலை எவ்வளவு கஷ்டம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் தேவன் சர்வ வல்லமை உடையவர், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் என்னை காப்பாற்றுவதற்கு அல்லது என்னை இந்த பூமியிலே வாழ வைப்பதற்கு அல்லது இந்த பூமியிலே நான் நிலைத்து வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இது பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மட்டும் நான் உன் கூட மட்டும் இருக்குல்ல, நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லல. ஆபிரகாம் நிமித்தம் உன் சந்ததியை ஆசீர்வதித்து, உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். இதை யாரால சொல்ல முடியும்? நம்ம கூட இருக்கவங்க சொல்ல முடியுமா? சொல்லலாம், அது வார்த்தையோட முடியும். அவ்வளவுதான். அந்த நிமிஷம் கூட அவங்க மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்முடைய தேவர் மறவாதவர். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர், உன் நினைவாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், அவர் மறந்து போவாரா? அப்போ ஈசாக்கு சொன்ன ஒரு காரியம். அடுத்ததான் நியாயாதிபதிகள் 6:23 வாசிப்போம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இது யார் சொன்னது? தேவன் சொன்னதுதான். யார்? கிதியோன். உனக்கு இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம் பயப்படாதேங்கிற வார்த்தையை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல அதோடு கூட ஒரு சில வார்த்தைகளே நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வசனத்துல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? சமாதானம். பயம் இருந்தாவே உள்ளத்துல சமாதானம் இருக்காது. பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ உள்ளத்துல சமாதானம் இருக்காது. இங்க பார்க்கிறோம், உனக்கு சமாதானம் என்று சொல்லி இறைவன் சொல்றார். சமாதானம், பயப்படாதே. அடுத்ததா என்ன? நீ சாவதில்லை. இப்போ சாவை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. நீ சாவதில்லை. இப்படி யாரும் சொல்ல முடியுமா? சாவு மனுஷனுக்கு உண்டு இல்லையா? அது எப்போ என்னங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். இறப்பு, மரணம் அது உண்டு. பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவர் யாராவதுனாலும் இருந்திருக்கும். மரணம் என்பது நிச்சயம். நமக்கு மரணத்தை குறித்த பயம் தேவையில்லை, இருக்கக்கூடாது. உலகத்தால் அப்படி மரணத்தை குறித்த பயம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா நமக்கு அதை குறித்த பயம் இருக்கக்கூடாது. நாளைக்கே நாங்கள் எடுத்துட்டோம், ஐயோ நாளைக்கு நாங்கள் எடுத்து, அந்த பயம் தான் தேவையில்லை. ஓகேவா? நம்பிக்கை, எப்போ நாங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறேன், எப்போ வேணாலும் ஆண்டவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே ஆயுஷ் நாட்கள் அதிகமாக. இப்போ இங்கே பார்க்குறோம், சமாதானம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். யாருக்கு? கிதியோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஏசாயா, அடுத்ததா ஏசாயா 10:24. இது யாருக்கு சொல்லப்பட்டவா? இஸ்ரவேல் தேசம் அல்லது இஸ்ரவேலர் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு. இஸ்ரவேலருக்கு நம்ம ஒருவட்டம்ல பார்த்தா இப்போ பன்மையில பார்க்குறோம். இது பார்க்குறோம். இங்க ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு வார்த்தை வித்தியாசமா ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? என் ஜனமே. வெரி குட். என் ஜனமே. நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், என் பிள்ளை அப்படின்னு சொல்றது எவ்வளவு அந்த பாண்டிங் இருக்காது. என் பையன், என் பொண்ணு, என் மனைவி, என் கணவர் அப்படின்னு சொல்றது, அது சொல்றப்ப அந்த ஒரு பாண்டிங் உணர முடியும். அவங்க தேவன் சொல்றாரு, என் ஜனமே. இது எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கிங் கிடைச்சிருக்கா? தேவன் எல்லாரையும் அதாவது தேவன் எல்லாரையும் அப்படிதான் பாக்குறாரு. ஆனா எல்லாரும் ஆமா நீர் என்னுடையவர் அல்லது என்னுடைய தகப்பன் எல்லாருமா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை. ஆனா ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம பாக்கியசாலி, ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், என் ஜனமே அப்படின்னு சொல்லி இங்க அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வித்தியாசமான அல்லது நம்ம கூட எவ்வளவு ஒரு நெருக்கத்தை அது காண்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
யார் என்ன எதிராளி இருந்தாலும் சரி, நம்ம எதற்கெல்லாம் பயப்படுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எதிராளிகளுக்கு பிடித்த ஒரு பயம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம பார்த்தோம் எதிராளியை குறித்த பயம், அந்த சத்ரு, நம்மளுடைய சத்துருக்களை குறித்து பயம். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனமே நீ பயப்படாதே. இந்த வார்த்தை நம்முடைய கவனத்தில் இருக்கும். நெருக்கமா இருக்கிறவர்கள் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் எங்க ஒரு லாங்ல அல்லது ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்ற, தூரம்னா டிஸ்டன்ஸ் மட்டும் நான் சொல்லலை, அந்த நமக்கு அவங்களுக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் தூரம் அப்படின்னு சொல்றேன், அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு வித்தியாசம். அதெல்லாம் தாண்டி அதை விட முக்கியமான ஒரு காரியம் தான் தேவன் சொல்ற ஒரு காரியம், என் ஜனமே பயப்படாது. இப்போதா ஏசாயா 41:10 வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இது எவ்வளவு இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஒரு நாள் முழுக்க நாம் தியானிச்சாலும் நேரம் போதாது. அது எத்தனை வார்த்தைகள் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் பயப்படாதே, நீ பயப்படாதே. பயப்படாதன்னு கூட சொல்லல, நீ யூ அப்படிங்கிறது அங்க மென்ஷன் ஆகுது. நம்ம பார்த்தோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அடுத்த வார்த்தை திகையாதே. திகைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுதான் திகைச்சு போறது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். திகையாதேங்கிற வார்த்தையை நம்ம அடுத்தது என்ன சொல்றாரு? அங்கே என் ஜனமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இங்க என்ன சொல்றாரு? நான் உன் தேவன், நான் உன் அப்பா, நான் உன் அம்மா, நான் உன் கணவர் அப்படின்னு சொல்றோம்ல. நெருக்கத்தை காமிக்கிறதா அல்லது அவங்களுக்குள்ள சேஃப்டி அங்க சொல்றதான ஒரு காரியம். இது பார்க்கணும், நான் உன் தேவன். நம்ம ஒருவேளை மறந்து போயிடுவோம்ல சில நேரத்தில், சில சூழ்நிலைகள்ல தேவன் என்ன இருக்காரா, நம்ம கூட இருக்காரா இல்லையா. ஆனால் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள் வரப்போ அது நிரந்தரமா நம்ம நினைக்க மாட்டோம். சில நேரத்தில் அந்த ஒரு நெகட்டிவா சில காரியங்கள் தோணும், சிந்தை வரும். ஆனா அப்படி இல்லை, நம்ம அப்படி கூட நம்ம சிந்திக்க கூடாதுன்றதுக்காக இந்த தேவன் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அடுத்தது ரெண்டாவது சகாயம், பலப்படுத்துறது ஒரு காரியம் பார்க்கணும். அடுத்தது சகாயம் பண்ணுவேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்படலை, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்ததான் வலது கரத்தினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துப்போம். இடது கை வலது கை இருக்கு, எந்த கைக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்? நான் இப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன், எந்த கைக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்? ரெண்டு கையுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் எந்த கையால் அதிக வேலை செய்ய முடியும், அல்லது எந்த கையால் அதிக பாடத்தை தூக்க முடியும், அது எந்த கை அதிகமாக பயன்படுத்தும்? வலது கை தான். ஏன் ஒருவேளை ஆண்டவர் இடது கையால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்க கூடாதா? ஏன் அப்படி சொல்லியிருக்காருலாம் ஒரு யோசனை வந்து இங்க பார்க்கிறோம். சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால், அல்லது எனது கரத்தினால் தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப இங்க பாருங்க, அப்படி சொல்லல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஒரு வார்த்தை பார்த்தோம். வலது கரம் பார்த்தோம், அதுதான் தாங்குவேன், உன்னை நான் தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், இது நம்ம வாசிக்கிறோம். சுமப்பேன், இது யாரால சொல்ல முடியும்? நம்முடைய ஆண்டவரால் தான். நீங்க இவங்களை நம்புகிறார்கள். அவர் அப்படிப்பட்ட அந்த புஸ்தகங்களோ அப்படிப்பட்ட தெய்வங்களோ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா, அது எழுதப்பட்டிருக்குமாலாம் நம்ம படிக்கல. இருந்தாலும் அப்படி இருக்காதுன்னா நாம பிலீவ் பண்றோம். இப்படி இந்த ஆண்டவர் பேர் இப்படி சொல்லியிருப்பாங்களா யாராவது? என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னை வலது கரத்தினால் தாங்குவார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வார்த்தை. நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம், ரொம்ப சோகத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிற போது இந்த வார்த்தைக்கு உயிர் உள்ளதுன்னு நமக்கு தெரியும். உயிருள்ள வார்த்தை, செத்த வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தை நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணோமா, உயிர்ப்பிக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல வாசிக்கிறோம். உயிர்ப்பிக்கும், நம்ம அப்படியே விட்டுறாது. சோகத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, உடம்பு சரியில்லையா பார்த்துக்க அப்படித்தான் பக்கத்தில் அவங்க அப்படி ஆகிட்டேன் இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்களே, உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? சாதாரண நாட்கள் மட்டும் இல்லை, நல்ல இவங்க ரொம்ப நல்லவங்க நினைக்கிறவங்க கூட அந்த நேரத்தில் அப்படி ஒரு வார்த்தையை விடுவாங்க இல்லையா? அப்போ
இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் நம்ம வந்து முன்னா ஆங்கிற சொல்லிப்பேன், நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம சிலாக்கியம் பெற்றவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தேவன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. 43 43:1. இந்த வசனத்துல பாருங்களேன், உள்ள வார்த்தைகள்லாம் பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், நம்ம உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவர். உன்னை சிருஷ்டித்தவரும். சும்மா ஒரு வார்த்தை சொல்றது பதிலா நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த தேவன் சொல்லிட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லி அங்க சொல்றது பாருங்க. உன்னை சிருஷ்டித்தவரும், நான் தான் உன்னை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய, உருவாக்குனதும் நான் தான், உண்டாக்குனது அது குழந்தை பிறகுது, குழந்தை இருக்கு, அது பிறகு உருவாகுது இல்லையா, வளருது இல்லை. அப்போ நம்ம பார்க்குறோம், உன்னை உருவாக்கினவரும் என்னைய, எங்கள் அப்பா வந்து உருவாக்குனாரு என்ன, அந்த யாரோ ஒருத்தவங்க சொல்லுவோம்ல, அவர்தான் என்னை உருவாக்குனாரு அப்படின்னா சொல்லுவோம். சில சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். இல்லைன்னா நான் அப்படி போயிருந்துருப்பேன், அது அப்படி இருந்திருப்பேன், நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம், இவர் தான் காரணம் சொல்லுவாங்க. பார்த்து உருவாக்குனார், அவர் தான் என்ன உருவாக்குனார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்றது? தேவன் இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தை, இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை புரியுதா நான் பார்க்கிறோம். உன்னை மீட்டுக் கொண்டேன். அப்போ நம்ம வேற எதிரே ஒரு இதில் அகப்பட்டிருந்தோம், வேற எதிரே சிக்கியிருந்தோம், அதுவே ஆண்டவரோட இல்லாமல் இருந்தோம். அதுதான் அந்த வார்த்தை இங்க சொல்லுது. அப்போ உன்னை மீட்டுக் கொண்டேன். அடுத்ததாக ஒரு பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த பெயர் சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அல்லது ஒரு ஆஃபீஸில், அல்லது ஒரு பள்ளியில், ஏதோ கல்லூரியில், யூனிவர்சிட்டி, எங்கேயோ ஒரு பொது இடம், ஒரு மீட்டிங் கூட்டம் நடக்குதுன்னு வைங்க. அங்கே ஒருத்தவங்களை பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது, அல்லது பெயர் சொல்லி அழைத்து மேடை ஏற்றுற பொழுது, அந்த பெயர் சொல்லி அவங்கள பாராட்டுற பொழுது, சும்மா பாராட்டாம இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லியிருந்தால அவர் பேரை சொல்லி பாராட்டுறது, பேரை சொல்லி கூப்பிடுறது, பேரை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணுறது, சொல்றது, அது பெரிய விஷயம். அதுக்காக நிறைய பேர் இயங்கிட்டு இல்லை. என் பேரை சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுறது, திட்டுறதுன்னா பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்லி திட்டுறாங்க. பாராட்டுறதுன்னா இந்த அலுவலகங்கள்லாம் அடிக்கடி நடப்பாங்க, பேசுவாங்க. பாராட்டுறதுன்னு மட்டும் பேரை சொல்ல முடியாது. ஆனால் பாராட்டுறது தான் எல்லாருக்கும் முன்னிலையில் செய்யணும், அது பெயர் சொல்லி செய்யணும். திட்டுறது தனியாக திட்டணும், தனி மீது திட்டணும். ஆனால் பல இடங்களில் இதை அப்படியே விட்டாக மாற்றி நடக்கும். திட்டுறதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி பெயர் விட்டு, பாராட்டுறது யாருக்கும் தெரியாமல் பாராட்டு, இது அப்படியே தப்பு, டோட்டலாக மிஸ்டேக். அப்படி செஞ்சோம்னா தப்பு. இங்கே பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். உங்களையும் உங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி அழைச்சேன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. சும்மா நீங்க வாங்க அப்படி சொல்லிருக்கோம், பேரை சொல்லி நீங்க வாங்க அப்படி சொல்லி, எவ்வளோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அழைக்கிறது தான், ஆனால் ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஆனால் அதுக்கே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம். பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, அவ்வளோ பேர் மத்தியில் என்னை பெயர் சொல்லி அழைச்சி பாராட்டினாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தேவன் என்ன சொல்றாரு? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அடுத்ததை பாருங்க, நீ என்னுடையவன், என்னுடையவள். இந்த வார்த்தையும் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி யாருன்னா சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோம்ல, உலகத்துல யாரும் சொன்னாலும் சந்தோஷப்படுவோம்ல. நீ பாப்பா, நீ ஏன் அல்லது என் நண்பன், நீ என் ஃப்ரெண்டு, என் மகன், மகள் அப்படின்னு அந்த பர்சனலாக கூப்பிட்டு அந்த அவங்களை அனைத்து அவங்க நம்முடைய அன்பை பரிமாறிக்கிறதுக்கோ எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் இங்கே பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், என்னுடையவர். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததா 5ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம்.
உன்னோடு இருக்கிறேன். ஏற்கனவே நான் வாசித்த வசனத்தில் வார்த்தை வந்து உன்னோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு சந்ததி நம்ம எல்லாம் யாருக்கு சொன்னதுன்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறது 41 வரதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் தேவன் சொன்ன வார்த்தைகள். இப்போ நம்ம தியானிக்கிற இந்த வார்த்தைகள் அப்போ நம்ம பார்க்குறோம், நான் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். சந்ததியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சிதறடிக்கப்பட்ட சந்ததியா இருக்கு, நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன். அதான் அவருடைய சிம்பிளா நம்ம அவருடைய அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன். நிறைய இருக்கிறீங்க, சிதறடிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஒன்று சேர்க்கறது பெரிய விஷயம். பிரித்து விடுறது ஈஸி. பிரித்து விடுறது, கலகம் பண்ணி விடுறது, என்ன சொல்கிறது, கோல் சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது இதெல்லாம் ஈஸி. ஆனால் ஒன்று சேர்க்கறது கஷ்டம். கூட்டி சேர்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் சிதறடிக்கப்பட்டு கிடந்தவர்களை நான் என்ன பண்ணுவேன்னா கூட்டி சேர்க்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்கிற காரியம் நீ பயப்படாது, ஏன்னா எல்லாம் பிரிச்சுட்டு கிடக்குறேன் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால தான் இந்த தேவன் சொல்கிற வார்த்தையை பார்க்குறேன். அடுத்ததான் 44 ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்துல ஸ்பெஷலா ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? நான் தெரிந்து கொண்டேன். தாயின் கர்ப்பம் அப்படிங்கிற வார்த்தையை நான் புதுசாக பார்க்குறேன். இது வரை வசனத்தில் வார்த்தைகள் தாயின் கர்ப்பம் இதில் பார்க்குறோம். உன்னை உண்டாக்கினவரை ஏற்கனவே நம்ம சொல்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது உனக்கு துணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றோம். இன்னொரு வார்த்தை பாருங்க, என் தாசனாகிய சீசன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. என் சீசனே, இங்கே தாசனேன்னு அப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய சீசனே, என்னோட ஃபாலோவர், அதான் அப்படி சொல்றோம். என் தாசனாகிய யாக்கோபே, வெறும் யாக்கோபேன்னு இங்கே சொல்லப்படலாம். இந்த செய்தி வேலை முடிஞ்ச பிறகு ஒரு பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது. என்னன்னா இந்த செய்தி ரிலேட்டடா ஒரு பாடல் நான் ட்ராக் போட்டு பாடினதில்லை, இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். அந்த பாடல் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். செய்தி முடிந்த பிற்பாடு இந்த பாடல் இது ரிலேட்டடாக ஒரு பாடல் பாடணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா சகோதரிகள் ஒரு சிறப்பு பாடல் பண்ணாங்களா, அடுத்து நம்ம பாடணும்னா கேப் வேணும். அதுக்காக நான் கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஆசனை யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாது. இங்கே நான் பார்க்குறோம், இதில் எவ்வளோ ஒரு ஆறுதலான, எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வார்த்தையை நான் பார்க்குறேன். அடுத்ததா ஏசாயா 54:4. ஏசாயா பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ இணையாதிருப்பாய். பாருங்க, இதுல ஒரு சில புதிய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதுவரை இந்த வெட்கப்படுவதில்லைங்கிற வார்த்தையை நம்ம சிந்திக்கல. நீ வெட்கப்படுவதில்லை. நான் சொன்னல எதை குறிச்செல்லாம் ஒரு பயம் இருக்குன்னு, அப்போ ஒரு வார்த்தையை சொன்னேன், வெட்கப்பட்டு போயிடுவோனும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. நான் எல்லாருக்கும் முன்னிலையில வெட்கப்பட்டுருவணும், இனத்தார் முன்னிலையில, ஜனத்தார் முன்னிலையில, சொந்தக்காரங்க முன்னிலையில, என்னுடைய நண்பர்கள் மத்தியில நான் வெட்கப்பட்டுருவோம்னா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. நிறைய தலைப்பு பார்த்தோம், அந்த ஒரு காரியத்தை பார்த்தோம். அதுக்கு தான் இங்கே தேவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நீ வெட்கப்படுவதில்லை. இது யாரால சொல்ல முடியும்? உன்னை அவமானப்படுத்துறேன் பாரு, உன்னை வெட்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்ற ஜனம் தான் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. ஆனா இங்கே நம்முடைய தேவன் 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனால் என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்றாரு? நீ வெட்கப்படுவதில்லை. அடுத்த வார்த்தை நானாதே. நானாதே என்னது? நானாதே அதாவது ஓடி ஒழிஞ்சிருக்குது, அதாவது ஒரு முன்னாடி வர்றதை யோசிப்போம். ஒரு மீட்டிங்காக இருக்கும், அது ஏதோ ஒரு கூடுதல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சிலவங்க முன்னாடி வரமாட்டாங்க. அதுக்கு இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு என்ன நடக்குதுன்னா ஒரு சிலர் முன்னே வரமாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இந்த இந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட சம்பவம் தான் அது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானாவே
அடுத்ததா நீ இச்சை அடைவதில்லை. லட்சை அடைவதில்லை. லட்சை அடைவதில்லைன்னா அவமானம் எடுத்துக்கலாமா? நீ அவமானப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்தது உன் வாலிபத்தை வெட்கத்தை நீ மறந்து விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். விதவை இருப்பின் அப்படின்னா விதவையா இருக்கிறவங்களுடைய கஷ்டம். அதுதான் விதவை இருப்பின் நிந்தை. நிந்தைன்னா தெரியும், அவமான நிந்தை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதனுடைய கஷ்டம். நிந்தைன்னா கஷ்டம். அப்போ விதவை ஒருத்தவங்க விதவையா இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதை நீ என்ன பண்ணணும், அதை நீ வந்து நினைக்காத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உனக்கு அப்படி உனக்கு செய்வேன். அதுதான் அந்த அர்த்தம். அவங்க பார்க்க விதவை இருப்பின் நிந்தையை இனி நீ நினையாதிருப்பாய். நினையாதிருப்பதுன்னா நம்ம மறந்துடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க அதை மறந்து அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றது இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு ஆண்டவர் சொன்னதாக. அடுத்ததா ஆதியாகமம் 50:19-21 வாசிப்போம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்யாதிருக்கிறீர்கள், நானோ. இங்க பார்க்கிறோம், யோசேப்புக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சகோதரர்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தெரியாம எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க அவங்க போறாங்க, நம்மளை என்ன பண்ணிடுவானோ, என்ன செய்வானோ, எது செய்ய, சொந்த சகோதரன் தான். இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க தீங்கு பண்ணிக்கிறாங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. நமக்கே தெரியுமில்ல, ஐயோ அங்கே போகணுமா, அவருக்கு நான் இப்படி ஒரு இது பண்ணிட்டேனே, இப்படி ஒரு கெடுதல் பண்ணிட்டேனே அவருக்கு, நான் அங்கே போனேன்னு என்ன பண்ணுவார், என்னை வச்சு விட்டுருவாரு, இல்லைன்னா எதனா திட்டிடுவார், என்னை அடிச்சுடுவார், அது எல்லாருக்கும் முன்னாடியே அதை சொல்லிட்டாருன்னா நம்மளோட நான் அவமானப்பட்டுருவோமே, வச்சு அடைவுமே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம்ல. அவங்க இப்படிலாம் நினைப்பாங்கன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? யோசிப்பு. ஏன்னா அவன் மனுஷன் தானே, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே தான் அந்த ஒரு கில்ட்டி உங்களுக்கு வேண்டாங்கிறதுக்காக அங்கே சொல்கிறாரு. நம்ம கில்ட்டினஸ் நமக்கு இருக்கும் சில நேரங்களில், சில காரியங்களை குறித்து ஒரு கில்ட்டி இருக்கும். அப்போ யோசிப்பு சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறது தான். அதெல்லாம் அந்த வார்த்தையில் வரல, ஆனால் ஒரு மனசில் அதெல்லாம் நினச்சி தான் சொல்கிறாரு. எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் தேவனா. தேவனா நான் உங்களுக்கு எதுக்காக இது கொடுத்துட மாட்டேன், நான் என்ன தேவனா, நான் மனுஷன் தானே அப்படிங்கிறது சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பயத்தோட திகிலோட நம்ம என்ன பண்ணிடுவோம், எது பண்ணிடுவாங்கன்னு போயிருக்கிறாங்க சகோதரர்கள். அப்போ யோசிப்பு சொன்ன வார்த்தை. இப்போ நம்ம தேவன் சொன்னதை பார்த்தோம். அடுத்தது மனுஷர்கள் சொன்ன வார்த்தைன்னு பார்க்குறோம். சரி, அடுத்ததாக யாத்திராகமும் இது யோசேப்பு சொன்ன வார்த்தை, பயப்படாதே. யாருக்கு? தன்னுடைய சகோதரருக்கு சொன்ன வார்த்தைன்னு பார்க்குறோம். அடுத்தது யாத்திராகமும் 14-13 வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது யாருக்கு சொன்னது? மோசே இல்லையா? மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை. இதுல நம்ம இதுவரை செஞ்சது இல்லாம புதுசாக வார்த்தை இருக்கா? ரட்சிப்பை பாருங்கள். அடுத்தது ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதுதான் அது. நீ உனக்கு இது வந்து நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, இனி உனக்கு எந்த வாழ்க்கையில பிரச்சனை வராது, பயப்படாத, இனி எதை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் வந்துச்சுப்பா, உனக்கு எல்லா கஷ்டமும் வந்துச்சுமா, இனி நீ இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இனி நீ கவலைப்படாத, சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து மனுஷன் சொன்னாவே நமக்கு பெரிய விஷயமா, பெரிய பூஸ்ட். என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இனி காணும்னு இந்த எகிப்தியர் இனிமே காண மாட்டீர்கள். எகிப்தியருங்கிறத அதில் என்ன குறிக்குதுன்னா துன்பத்தை குறிக்குது, அது கஷ்டத்தை கொடுக்குற ஒரு வார்த்தையான மாட்டேங்குது. எகிப்தியர்னால துன்பம் தானே இவங்களுக்கு. எகிப்தியர் அடிமைத்தனத்தை வைக்கிறாங்க, அவங்க தானே இவங்களை வந்து எல்லா விதத்துலையும் சரியான சாப்பாடு கொடுக்காம வேலை அதிகமாக வாங்குறது, இதெல்லாம் வந்து துன்பம் தானே, துன்பம் கொடுக்குறது தானே. இவ்வளோ காரியம் நடக்குது. அப்போ இது எல்லாத்தையும் இனி இந்த மாதிரி கஷ்டம் நீ படமாட்டீங்க அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 6:10 வாசிப்போம்.
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இங்கே பார்க்கிறோம், அந்நிய தேவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வாக்கு சொல்றது நம்ம அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 35:4 வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், உடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதில் உள்ள வார்த்தைகள் புதுசாக திடன் கொள்ளுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, அவங்க ஸ்ட்ராங்கான சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ராங்காக இருங்க. அவங்க ஸ்ட்ராங் உமன், அது ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வேற என்ன வார்த்தை இல்லை? நீதியை சரி கட்டுறவர் யாரா? தேவன். உங்களுக்கு நீதி செய்கிறவர், உங்களுடைய நீதியை சரி பண்றவர். நீங்க ஒருவேளை தவறுதலோ அல்லது தேவனுக்கு முடியாத காரியமோ ஏதோ செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு மன்னிச்சு உங்களுக்கு சரி கட்டுகிறவர் யார்? தேவன். வேற என்ன வார்த்தை? பதிலளிப்பார். நம்முடைய தேவன் வெறுமனே நம்ம கேட்டோம் அப்படின்னா கேட்டுட்டு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போற தேவன் இல்லை. பதிலளிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஜெபத்திற்காக சரி, நம்முடைய கூக்குரலா இருக்கட்டும், நம்முடைய நிந்தையா இருக்கட்டும், நம்முடைய அவமானமா இருக்கட்டும், இதை குறித்து நாம் பேசுகிற பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்ற பொழுது அவர் பதிலளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கார். அதனால நம்ம என்ன பண்ண வேணாம்? பயப்பட வேணாம். ஒரு வார்த்தை நம்ம மனம் பதறுகிறவர்களுக்குன்னு சொல்றோம். இந்த பதட்டம்னு சொல்லுவோங்க. பயம் பதட்டம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தமாக பதட்டம். என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஒரே பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் தெரியல இருக்கீங்க அப்படிம்பாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பயந்த சுபாவமாக இருக்கீங்க, பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வேறக்கூடிய ஒத்த மீனிங் உள்ள ஒரு வார்த்தை, அதை கேரக்டர். அப்போ அந்த மாதிரி மனம் பதறுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு? பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு 2-3 வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் பயப்படாதீங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவ்வளோ வசனம் வாசிக்க போவதில்லை. ஏன்னா 1-2 வசனங்களை மாத்திரம் பழைய ஏற்பாடு முடிஞ்சிச்சு. புதிய ஏற்பாடு ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிச்சு நாம நிறைவு செய்யலாம். மத்தேயு 10:26 வாசிங்க. அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இப்போ நான் அந்த எதில் கொஞ்சம்லாம் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு விஷயம் சொன்னேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்ச எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ, யார் என்னை எப்படி பேசுவாங்களோ, யார் என்னை எப்படி பேசினவங்களாம் பேசாமல் போயிடுவாங்களோ இப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? நம்மளுடைய பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். தண்டனைங்கிறது பேசாமல் போகிறது, அதை நமக்கு என்ன ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக தண்டனை கொடுக்குது, அதெல்லாம் பிடிக்கும். அப்போ அங்கே பார்க்குறோம், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் வாசிங்க. எதுனாலும் மறைப்பொருள் எப்படியோ வெளில வந்துதான் ஆகும். ரகசியம் என்ன ஆகணும்? வெளியே வந்துதான் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி ஒரு பயம் நம்ம உள்ளத்துல இருக்குமானால் பயப்பட தேவையில்லை. ரகசியம் என்னைக்குனாலும் வெளில வரும், மறைப்பொருள் என்னைக்குனாலும் வெளியாக்கப்படும், தெரியும். அப்ப அதை குறித்து நீங்க கவலைப்படாம என்ன பண்ண முடியும்? அதாவது பயந்து இருந்து சித்தரன்னு சொல்லுவாங்க, பயந்து சாகுற அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ என்ன பண்ற, இப்படி பயந்து சாகுற அப்படிம்பாங்க. எதுக்காக கேட்குறாங்கிறது அந்த அவங்களுடைய காரியத்தை பொறுத்தது. ஆனால் அந்த வார்த்தைக்கு அடிக்கடி பயன்படுத்துறது நம்ம. அப்போ எதுனாலும் எல்லாமே வெளியேறமாகும், வெளியாகும், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதே மத்தேயு 14:27 வாசிக்கிறேன். 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், தைரியமா பயப்படாது, நான் தான். இங்கே நம்ம வாசிக்கிறது இந்த திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஸ்ட்ராங்காரு, தைரியமாரு அப்படின்னு சொல்ற வார்த்தையை ஆண்டவர் நேரடியாக தன்னுடைய சீசர்களிடத்தில் சொல்ற வார்த்தையாக இருந்தார். மத்தேயு 28:5 வாசிங்க. ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன்.
இது சொன்னது வந்து தூதன். இதுவரையும் பார்த்தது 2 வசனம். நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன அவரும் பயப்படாதீங்கன்னு சொன்னதை பார்த்தோம். அடுத்தது இங்கே தூதன், பழைய ஏற்பாட்டு தூதர்கள் சொன்னதை நம்ம வாசிச்சோம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஸ்திரீகள் வந்து அதான் இயேசு கிறிஸ்துவ கல்லறையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்திரீகள் போய் பிறகு பார்க்க போகிறாங்க. கிறிஸ்துவ சரீரம் அங்கே இல்லை. இப்போ தூதன் என்ன சொல்கிறான்? பயப்படாதீங்க, நமக்கு இந்த காரியம் இல்லையே, அங்கே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை, அதனால இவங்களுக்கு ரொம்ப பழக்கம் அடைகிறாங்க, பயப்படுறாங்க. அதனால இந்த தூதன் சொல்ற வார்த்தை சரீரம் இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அந்த ஒரு காரியம் இல்லை, இந்த இது இல்லையே. பொதுவாக அந்த அடிக்கடி இந்த தாட்டு வரும், எனக்கு இது இல்லையே, இது என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இது இல்லையே, அது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இல்லாததை குறித்து நம்ம பயப்படணும், அதை கவலைப்படணும். அதற்கு ஆண்டவர்கள் தூதன் சொல்ற இந்த வார்த்தையை பயப்படாதீங்க. அந்த சரீரம் இல்லைன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க, அதனால அந்த தூதன் சொன்னார். அந்த இல்லைங்கிற வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிடுவோம்னா, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி அமையிலேயே, அப்படி அமையிலேயே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும். அதை குறித்து பயப்படும், பயம் இருக்கும். அது சரியாக நம்ம அமையிலேன்னா அப்போ எதிர்காலம் பயம். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். அப்போது அந்த பயம், அப்போ அவங்க சொல்கிறது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 2:10 வாசிங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, அதை போய் சொல்றாங்க, தூதர்கள் போய் சொல்றாங்க. ஏன் பயப்படாதீங்க எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு நான் யோசிச்சேன். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படி அவங்க போய் சொல்றதுக்கு ஏன் பயப்படாதீர்கள், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. எதனால பயப்படாதீர்கள்? இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்திருக்காரு, அதை போய் தூதர்கள் போய் அவங்க வந்து சொல்றாங்க. சொல்றப்ப ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க? அதனால பயப்படுறாங்க. ஒருவேளை பயப்படலாம். குழந்தை பிறந்தது, அது ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் போய் பயப்படாதுங்கன்னு ஒரு முதல் வார்த்தையை சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்காரு, அந்த வார்த்தை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இல்லை. மகிமை புதுசாக நம்ம இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு தோன்றி எதனா பண்ணிட்டு இருந்தா நமக்கு பயம் தானே வரும். அதனால கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அதனால சொல்லியிருக்கலாம்னு இப்போ தோணுது. ஓகே, பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறது பார்க்கணும். இப்போது அது இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அங்கே அப்படி இருந்துச்சு, அது நம்மளுடைய வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கையை எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை குறித்து பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? குழந்தை உருவானதுலேருந்தே பயம் இருக்கும் இல்லையா? இந்த குழந்தை நல்லா வளரணும், நல்லா இருக்கணும், டாக்டர் எதுவும் சொல்லிடக்கூடாது, இந்த பயம் இருக்கா இல்லையா? அதாவது எல்லாருமே நிறைய நினைச்சுக்காங்க, தம்பதியர்களுக்கு பயம் இருக்கும். குழந்தை உருவானதுலேருந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும், இப்படி சொல்கிறப்போ போகிறப்ப என்ன தோணும்? எதுவும் பிரச்சனை இருந்துடக்கூடாது, குறைவுகள் எதுவும் இருந்துடக்கூடாது நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இருந்துடக்கூடாது அப்படின்னா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ நான் அந்த வசனத்தை நம்முடைய இந்த வாழ்க்கைக்காக நான் அப்படி நான் எடுத்துக்கொள்வேன். பயம் நிச்சயமாக இருக்கும். ஆஸ்பத்திரி போகணும்னா டெஸ்ட்டு அது இதுன்னு பயம். அடுத்தது குழந்தை எப்படி போகணும், நார்மலாக சிசேரியனா பயம். அடுத்ததா குழந்தை பிறந்த பிறகு ஆரோக்கியமாக இருக்கா, அது வரையும் சொன்னதில் நம்ம ஒன்றுதான் விசுவாசிச்சுட்டு இருந்தோம். அந்த டாக்டர் சொன்னதை கேள்வி வந்த பிறகு நேரடியே பார்க்குறோம். அப்புறம் நமக்கு அந்த இருக்கும், குழந்தை இருக்குமோ என்னவோ. அது டாக்டர் வந்து எதனா சொல்லிட்டாரு, இல்லை கொஞ்சம் அப்படி இருக்கு அப்படி இருக்கு, குழந்தை ஒரு நாள் 2 நாள் சொன்னால் எப்படி இருக்கும்? பயம், அதை குறித்த பயம். அப்போ இங்கே பார்க்குறோம், நம்ம அதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. குழந்தை இல்லையேங்கிற பயமும் தேவையில்லை. குழந்தை உருவான பிறகு அது எப்படி இருக்குமோ, எப்படி வளருமோ, பயப்பட தேவையில்லை. அந்த குழந்தை பிறந்த பிறகு வளருது இல்லையா, அது டாக்டர் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்க? நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த பயத்தில் மீறி தான் நம்ம வந்திருக்கோம். நான்லாம் அதை யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கு. என் குழந்தைய ஆண்டவர் நன்றாய் வளர வைப்பார், பூமியில நன்றாய் கொடுப்பார், அது எங்களுக்கு நன்றாய் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை, நம்ம விசுவாசம் இருக்கு. இல்லாத பயம் இருக்குமா இல்லையா? பயத்துக்கு அடுத்ததான விசுவாசம் வந்து நம்ம தேர்த்தது கருப்படுத்துது. இந்த பயம் இருக்கு. அப்போ அந்த பயம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில
பிறந்தது முதல் உருவானதிலிருந்து நாம இறந்து போகிற வரை இந்த பயமானது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அது எல்லாத்துக்கும் ஒரே ரெசல்யூஷன், முடிவு யாரத்துல இருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு. நாம் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், பயப்படாது. அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஏசாயா 41, 13, 14 அந்த ஸ்டார்டிங்ல வாசிச்சோம்ல, அதை வாசிச்சு நிறைவு சொல்லுங்க. தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதை நம்மை பலப்படுத்துவார். இந்த பயப்படாதே அப்படின்னு சொன்ன காரணம்னா உங்களை பலப்படுத்தும் ஆண்டவர். இன்னும் எத்தனையோ வசனங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதேங்கிற வார்த்தைக்கே இவ்வளோ இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் நிறைய. ஸோ நிறைய நிலத்திலே அநேக வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நாம் அல்லது கூலி குறுகிய அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தொய்ந்து போயிருக்கிற நிலைமையில இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் அநேக வசனங்களை கொண்டு நம்மை தேற்றுகிறவராய், ஆற்றுகிறவராய், பலப்படுத்துகிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பார்க்கும்போது நாம் சாக்கியம் பெற்றவர்கள். எனவே நாம் தைரியமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நம்முடைய பயத்திலிருந்து நீக்கி நம்மை பலப்படுத்துவாராக.